பார்ட் 2. ஸோ நம்ம கடைசியாக சினிமான்கிட்ட பேசணும். அவர் எந்த வண்டியை வேணாலும் எடுத்து வச்சுருக்காரு. ஏன்னா நம்ம 2 கோடி ரூபா ஜிபே பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம எதாவதெல்லாம் எடுக்க போகிறோம்னா இந்த ஒரு கார் ஃபஸ்ட்டு சுற்றி பார்க்கணும். சுற்றி பார்த்துட்டு வண்டி எடுக்கணும். லாம்போர்கினி செம்மையாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம எதெல்லாம் எடுக்க போகிறோம்னா அந்த ஒரு கார் எடுக்க போகிறோம், இந்த ஒரு கார் எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த ஒரு ஃபயர் இன்ஜின் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த 3 பைக்கில் நம்ம எது எடுக்கலாம்னு பார்த்தா நிஞ்சா H2R பார்த்தோம். இது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால் இதுதான் நம்ம எடுக்க போகிறோம். இந்த நிஞ்சா H2R தான் எடுக்க போகிறோம். பார்க்கவும் நல்லா இருக்குது. செம்மையாக லுக்காக இருக்குது. அதனால் நிஞ்சா H2R எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்குது. பார்க்கலாம். சினியாவில் எந்த காரை வேணாலும் டிஸ்பிளே எடுத்துகிட்டு போக சொல்லிட்டாங்க. ஆனால் உடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. கீழே நிறைய வெளியே ஃபயர் இன்ஜின் இருக்குது. இதே எடுக்கலாமா இல்லை உள்ளார எடுக்கலாமா பார்க்குறேன். நான் உள்ளார இருக்கிறதே எடுத்துகிட்டு போயிடலான்னு இருக்கேன். ஏன்னா கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. உட்காந்து பார்ப்பேன். நல்லா தான் இருக்குது ஃபயர் இன்ஜின். லாம்போர்கினியில் உட்காந்துருக்கேன். இந்த லாம்போர்கினியோட அந்த கார் ரொம்ப காஸ்ட்லி. இந்த லாம்போர்கினி 50 கோடி. நல்லா தான் இருக்குது. இப்போ அந்த காரை எடுத்துகிட்டு எனக்கு அந்த கார் தான் பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த 2 கார் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த 2 கார் தான் நான் எடுக்க போகிறேன். இது 2மே ஃபாரின்லேருந்து இம்போர்ட் ஆகிருக்குன்னு சொன்னாங்க. பிரேக்கை பிடிச்சிட்டே நிற்கிறேன். இந்த காரை நம்ம ஒரு தாட்டி ஓட்டு நம்ம இங்கே ஓட்ட குறைக்கவே இல்லை. ஸ்க்ராச்சஸ் நம்ம இங்கே ஃபாஸ்ட்டாக நம்ம டேரெக்டாக இதுக்கு நம்ம பழைய பிக்கிற கார் இங்கே இருக்குது. ஓட்டு பார்ப்போம். இங்கே ஒரு ஓட்டு இருக்குது. இங்கே ஓட்டு பார்ப்போம்.
கொஞ்சம் லைட்டாக ஸ்க்ராச்சஸ் கொஞ்சம் சைடு வாங்கி ஸ்க்ராச்சஸ் ஆகணும்னு பார்த்துட்டு சிமியான் ஒரு லாரி எடுத்துருந்தோம். இந்த லாரியிலேயே எடுத்துகிட்டு போட்டுருக்கான். அதுக்கப்புறம் சிமியான் இன்னொன்று சொன்னான், நீ வீட்டுக்கு போடா, நான் உனக்கு டெலிவரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னான். ஒரே ஒரு கால் மட்டும் எடுத்துகிட்டு போட்டுருந்தோம். இந்த லாரியும் பார்க்கணும் தான் இருக்குது. சரி நம்ம ஒரே ஒரு கால் எடுத்துக்கோம். கீழே வந்துட்டு நம்ம ஒரே ஒரு லாரி எடுத்துக்கிறோம், கார் எடுத்துகிட்டு போகிறோம். இதெல்லாம் சிமியான் எடுத்துக்கிறோம். அந்த இதே எடுத்துகிட்டு போகிறோம். இந்த வண்டியெல்லாம் சிமியான் அனுப்பிச்சு போகிறோம். இப்போ இந்த வண்டியை கூட நான் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கேன். அதனால் இந்த கார் எடுத்துருக்கேன். பார்க்கவும் நல்லாயிருக்கு. இது பொறுமையாக எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கு போகிறேன். நான் சொன்ன பைக்கே அனுப்பிச்சு போகிறேன். நம்ம சிமியான் வந்து எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு போயிட்டோம். நம்மளும் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டோம். நம்ம எல்லாத்தையும் இங்கே ஒரு கார், இங்கே ஒரு பைக்கில் எடுத்துட்டோம், இங்கே ஒரு கார் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ஃபயர் இன்ஜின் இங்கே நிறுத்திட்டோம். அதுவும் இல்லாமல் என் ஃப்ரெண்டும் ஃபோன் பண்ணி சொன்னான், நீ ஃபயர் இன்ஜின் வேலை பார்த்தீங்கன்னா நல்லா பிஸ்னஸில் பெரிய ஆள் ஆகிடுறா அப்படின்னு. அதனால் நம்மளும் இப்போ நம்மளுக்கு ஒரு ஆர்டர் வந்துருக்கு. அதனால் அங்கே போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் தான் என் ஃப்ரெண்டு இன்னொன்று சொன்னால், ஃபயர் இன்ஜின் இருக்கிறா, ஏன்னா இப்போ ஃபயர் வந்து அந்த ஃபயர் ஸ்மோக் வந்து அணைக்குதுரா, அதனால் ஃபயர் இன்ஜின் எடுத்துட்டு ஒரு லாரி வந்துடு அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு, நம்ம வேணால் ஒரு ஷோரூம் ஓப்பன் பண்ணிடலாம் இருக்கு. ஆனால் சிமியான் வந்து சொன்னாங்க, என் ஷோரூம் அடிக்கப்படுத்தியதா அப்படின்னு. அதனால் நான் பண்ணிட்டேன். நான் யோசிச்சேன், இந்த ஃபயர் இன்ஜின் எடுத்துட்டு நான் வந்து ஒரு ஏர்போர்ட் வந்தேன். எல்லா காசு போட்டு ஃபயர் இன்ஜின் வாங்கிட்டேன். காசு நிறைய நிறுத்திட்டு போட்டிருக்கான். அவனுக்கு அவன் வந்து நம்மளுக்கு ஜிபே பண்ணிடுவாங்க இந்த காசை. நம்மளுக்கு வந்து காசு ஜிபே பண்ணிடுறேன்னு சொல்லிட்டான். அதனால் நம்மளும் நம்ம ஓட்டக்காரை எடுத்துகிட்டு போகிறோம். அதோட இந்த வீடியோ முடிச்சுக்கோ. பை பாய்.